10 மந்த் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு அதிக ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற சோயா சங்க்ஸ் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கிற சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குங்க. தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கட் பண்ண சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வர்றப்போ குக்கரில் மூடியை போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. சூடாக இருக்கிறப்பே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா லன்ச் டைமில் குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.